அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இயற்பியலின் மிக முக்கிய பகுதியான அனைத்து தேர்வுகளிலும் கட்டாயம் இடம்பெறக்கூடிய ஒளியியல் லைட் தொடர்பான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பாருங்கள், அறிவியல் அப்படின்னாலேவும் நிறைய மாணவர்கள் படிப்பது கிடையாது. ஆனால் கடந்த கால வரலாறு பாருங்களேன், லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பாடத்தை யார் முழுமையாக நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்க தான் குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது எஸ்ஐ தேர்வாக இருந்தாலும் சரி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு ஒருவேளை நம்ம நன்றாக படித்திருக்கக்கூடிய தமிழ்லையோ அல்லது கணிதம் அல்லது பிற பகுதிகளில் ஒருவேளை நமக்கு தெரியாத கேள்விகள் வந்தால் அதை சரி செய்யக்கூடிய மிக முக்கிய பகுதியாக இந்த அறிவியல் பகுதி இருக்கிறது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சயின்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. சயின்ஸை ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா மற்ற பகுதிகளில் முழுமையாக மதிப்பெண்கள் பெறுவது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்றாக போயிடும். ஏன்னா ஹியூமன் எரர் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணுவோம், சில கேள்விகளை தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ வாங்க இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புத்தகமாகவே நம்ம போயிடலாம். ஏற்கனவே பாருங்கள், காவல்துறை தேர்விற்காக எஸ்ஐ தேர்விற்கும் குரூப் 4 தேர்விற்குமாக அறிவியல் வகுப்புகளை நம்ம இலவசமாக பதிவு செய்திருப்போம். ஸோ சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு புத்தகமாக நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதுடைய விளைவு தான் நான் இப்போ இந்த அறிவியல் வகுப்பு இந்த வகுப்பிலிருந்து ஒவ்வொரு புத்தகமாகவே நடத்தி கொடுத்துட்றேன். ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு 7ஆம் வகுப்பில் 3வது பருவம் 7th புக்கில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதோடு பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலான சில தகவல்களையும் கடந்த கால கேள்விகளிலிருந்து அதே மாதிரி +1 +2 புக்கில் இருந்து கூடுதலான சில தகவல்களையும் நான் சொல்லும்போது அதை மட்டும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சார் பதிவுக்கு போயிடலாமா? சரி வாங்க. ஃபஸ்ட்டு லைட், ஒளி அப்படின்னா என்ன, லைட்னா என்ன நல்லா பாருங்க. ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். பாருங்க, ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். இது மின்காந்த அலை வடிவத்தில் பரவுகிறது. அதே மாதிரி பாருங்க, ஒளியை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலின் ஒரு பிரிவு ஒளியியல், ஆப்டிக்ஸ் என்று சொல்கிறோம். ஒளியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியலின் பிரிவு ஆப்டிக்ஸ், ஒளியியல். இப்போ இந்த ஒளியினுடைய மிக முக்கிய பண்புகள் என்ன, ஒளியினுடைய மிக முக்கிய பண்புகள் என்னென்ன, இது ரொம்ப முக்கியமானதையா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி மின்காந்த அலை வடிவத்தில் பரவுகிறது. அடுத்து பாருங்க, ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் பரவும். ஸ்ட்ரெயிட் பாத்தியா, வளைந்து நெளிந்து செல்லாது. ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியது. ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, மீடியம் தேவையில்லை, அது வெற்றிடத்தில் பரவக்கூடியது. அதுவே பாருங்களேன், காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. இப்போ ஏறக்குறைய பாருங்க 3 லட்சம் மீட்டர் பை வினாடி. சரிங்களா? மறந்துடக்கூடாதியா, 3 × 10⁸ 3 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. அடுத்து பாருங்க, ஒளியானது அலை வடிவத்தில், நம்ம இருக்க சொன்ன மின்காந்த அலை வடிவத்தில் பரவுவதால் இதற்கு அலை நீளமும் அதிர்வெண்ணும் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் உண்டு. அதை வைத்து பாருங்க, த ஸ்பீட் ஆஃப் லைட் c = v × λ. புரியுதா? அப்ப ஒளியின் வேகம் = அலை நீளத்தையும் அதிர்வெண்ணையும் பெருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஒளி என்பது வெவ்வேறு நிறங்களை கொண்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை ஒளி, வெண்மை நிறம் என்பது ஒரு கலர் அல்ல. அப்போ வெண்மை நிறம் என்பது 7 நிறங்களுடைய தொகுப்பு. சரிங்களா? அப்போ பாருங்க, ஒளியில் பல்வேறு நிறங்கள் இருப்பதால் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு அலை நீளத்தையும் அதிர்வெண்ணையும் கொண்டிருக்கும். இதில் பாருங்க, ஊதா நிறம் மிக குறைந்த அலை நீளத்தையும், ஷார்ட்டர் வேவ் லென்த். அதே மாதிரி சிவப்பு நிறம்
அதிக அலை நீளத்தையும் கொண்டிருக்கிறது. சரிங்களா? இரு ஊடகங்கள் வழியே செல்லும் போது பாதி அளவு எதிரொலிக்கப்படுகிறது, பாதி அளவு விலகல் அடைகிறது. சரிங்களா? அப்போ பாதி ரிஃப்ளெக்ஷன், பாதி ரீஃப்ராக்ஷன், விலகலும் அதே மாதிரி எதிரொலிப்பும் ரெண்டுமே நடக்கும். இது பாருங்க, லைட் பத்தின பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அப்போ லைட்டினுடைய பண்புகள் என்னன்னு சொன்னால் இந்த 8 பாயிண்டையும் சொல்ல தெரியணும். சரிங்களா? இப்போ இதை வச்சு நேரம் அப்படியே வாங்க, நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்குக்கு போயிடலாம். 7ஆம் வகுப்பு புத்தகம். ஸோ கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்க. இதை தாண்டி நீங்கள் எதையும் படிக்க தேவையில்லை. 7ஆம் வகுப்பு புத்தகத்தை நான் சொல்றதை மட்டும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வேற எதையும் படிக்க வேண்டாம். சரிங்களா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அப்படியே கவனமாக ஒவ்வொரு பகுதியாக பாருங்க. இந்த அறிமுகம் என்பது நமக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்காக இருக்கும். இந்த அறிமுகம் பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இங்கே கேள்வி கேட்பது எதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க, ஒளி மூலங்கள். ஒளி மூலங்கள், சோர்ஸ் ஆஃப் லைட். அப்போ இந்த ஒளி மூலங்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இயற்கை ஒளி மூலம், நேச்சுரல் சோர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல். இயற்கை ஒளி மூலம், செயற்கை ஒளி மூலம் சொல்லி 2 வகைகளாக பிரிக்கலாம். அப்ப இயற்கையாக ஒரு பொருள் ஒளியை உமிழ்தல், செயற்கைனா செயற்கையாக ஒளியை உற்பத்தி செய்தல். பாருங்க, இயற்கையாக அப்படின்னு வரும்போது ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். இயற்கையாக ஒளியை உற்பத்தி செய்யக்கூடியது நட்சத்திரங்கள். அதுல நமக்கு பூமின்னு வரும்போது சன். ஏன்னா பூமியினுடைய ஒரே நட்சத்திரம் சூரியன். அப்ப பாருங்க, சூரியன் பாருங்க பூமியின் முதன்மையான இயற்கை ஒளி மூலம். சூரியனை போன்று பிற நட்சத்திரங்களும் ஒளியை உற்பத்தி செய்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இயற்கையாக சில உயிரினங்கள் ஒளியை உமிழும். இயற்கையாக பாருங்க, சில விலங்குகள், சில தாவரங்கள் ஒளியை உமிழ்கிறது. இதற்கு உயிரி ஒளிர்தல், ஸோ பயோலுமினன்ஸ் என்று அர்த்தம். பாருங்க, உயிரி ஒளிர்தல். உயிரினங்கள், அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, சில உயிரினங்கள் இயற்கையாகவே. அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க, மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், அதுக்கடுத்து சில ஆழ்கடல் தாவரங்கள் போன்றவை இயற்கையாகவே ஒளியை உற்பத்தி செய்கிறது. அப்ப கேள்வி நமக்கு என்ன வரலாம்? இயற்கையாக ஒளியை உற்பத்தி செய்யக்கூடியது நட்சத்திரங்கள், அப்படி இல்லைன்னா சூரியன். நம்முடைய ஒரே நட்சத்திரம் சூரியன் என்பது சூரியன் அல்லது நட்சத்திரம், எது கொடுத்தாலும் கரெக்டு தான். அதே மாதிரி உயிரி ஒளிர்தலுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன? உயிரி ஒளிர்தல் என்றால் என்ன கேள்வியாக நமக்கு கேட்கலாம். அப்போ உயிரினங்கள் இயற்கையாக ஒளியை உமிழக்கூடியது உயிரி ஒளிர்தல். அதற்கு உதாரணங்கள் கேட்டால் மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், சில தாவரங்கள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க, செயற்கை ஒளி மூலம். செயற்கைனா ரொம்ப சிம்பிள், செயற்கையாக ஒளியை உற்பத்தி செய்யக்கூடியது. பாருங்க, இதற்கு வெப்பப்படுத்தும் போது வெப்ப ஒளி மூலம். அப்ப பாருங்க, சில பொருட்களை அதிக வெப்பப்படுத்தும் போது ஒளியை உற்பத்தி செய்கிறது. உதாரணத்திற்கு இரும்பு கம்பியை சூடேற்றுதல், எரியும் மெழுகுவர்த்தி, அதுக்கடுத்து வைக்க வெண்சுடர் எரி விளக்கு, இதெல்லாம் வந்து பாருங்க வெப்பப்படுத்தும் போது. அடுத்து பாருங்க, வாயு விரக்க ஒளி மூலங்கள். பாருங்க, கவனம் அந்த இடத்துல பார்க்கணும். சில வாயுக்கள் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளி உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டியது பாயிண்ட் பாருங்க, மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் வழியாக, ஹை பிரஷர் இல்ல லோ பிரஷர், சரிங்களா, கவனமா பார்க்கணும். அப்ப மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் வழியாக, கடந்த காலத்தினுடைய கேள்வி பாருங்க, லைட்டா ஒரு சின்ன வார்த்தையை மாத்திருப்பாங்க, நம்ம கவனிக்க, நம்ம படிச்சிடன மின்சாரத்தை வாயுக்கள் வழியாக செலுத்தினா போதும். ஆனா கேள்வி கவனமா படிங்க, மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் வழியாக செலுத்தும் போது மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளி உற்பத்தி ஆகிறது. சரிங்களா? இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ் கொஞ்சம் நமக்கு முக்கியமானதுயா. இந்த பாக்ஸ் பாருங்க ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா டியூப் லைட் கொடுத்துருப்பாங்க. எவ்வாறு அந்த குழல் விளக்கு எரிகிறது பாருங்க. குழாயின் வழியே
மின்சாரத்தை செலுத்தும் போது உள்ள இருக்கக்கூடிய பாதரச ஆவி தூண்டப்பட்டு குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்கள் உற்பத்தி ஆகிறது. அப்ப இந்த அல்ட்ரா ரேஸ் இருக்கு இல்லையா, புற ஊதா கதிர்கள், இது ஒளி கிடையாது. உற்பத்தியாகக்கூடிய புற ஊதா கதிர்கள் இந்த குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மீது படும்போது விளக்கு ஒளிரச் செய்யப்படுகிறது. இப்போ கவனமாக பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் வழியாக. அப்போ டியூப்லைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, மின்சாரத்தை மின்னோட்டத்தை பாதரச ஆவி தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட, கவனமாக பார்க்கணும், அதிக அலைநீளம் கொண்ட அல்ல, குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்கள் உற்பத்தியாகும். அந்த புற ஊதா கதிர்கள் பாஸ்பரஸின் மீது படும்போது லைட் எரிகிறது. ஸோ கவனமாக பார்த்துருங்க. இந்த எங்க குறைந்த எங்க அதிகம்ன்றதை கவனமாக நோட் பண்ணிடணும். சரிங்களா? சரி, அடுத்து அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்கு வாங்கலாம். இந்த பாக்ஸும் நமக்கு முக்கியமையா, இந்த பாக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒளி சேர்க்கை. தாவரங்கள் எவ்வாறு உணவை உற்பத்தி செய்கிறது, இது நம்ம பயாலஜிக்காக ஒரு வீடியோ போடுவோம் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு இதை பாருங்களேன். தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய நிகழ்வு தான் ஒளிச்சேர்க்கை. உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ பாருங்க, தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, புவியில் இருக்கக்கூடிய நீர், இவற்றை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்கிறது. அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான முக்கியமான பொருள் கேட்டால் சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, புவியில் இருக்கக்கூடிய நீர். இப்போ கவனமாக, ஒருவேளை ஆக்சிஜன் கொடுத்தா அதை எலிமினேட் பண்ண தெரியணும். தவறுதலாக அதையும் போட்டு வச்சிடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, சந்திரன் ஒளிரும் பொருளா, மூன், சரியா, நிலவு ஒளிரும் பொருளா? நல்லா பாருங்க, இந்த பூமி அல்லது நம்முடைய பால்வெளி திரள் அண்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மட்டுமே ஒளிரும் பொருள். மற்ற பொருட்கள் அனைத்துமேவும் சூரியனுடைய ஒளியை வாங்கி நம்ம பிரதிபலிக்கிறோம். ஒருவேளை சூரியன் ஒளி விழுகலைனாக்க என்ன நிகழ்வு, அதை எக்லிப்ஸ், கிரகணம் சொல்லிட்டு பதிவினுடைய கடைசியில் ஒரு பகுதி இருக்கு, நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ பாருங்க, சந்திரன், நிலவு இயற்கையாக ஒளியை உற்பத்தி செய்யாது, அது சூரியனுடைய ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது. சரிங்களா? ஸோ கவனமாக அதையும் நோட் பண்ணிடணும். அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒளியின் பண்புகள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டேன், அந்த 8 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. ஒளியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகை ஆற்றல், மின்காந்த அலை வடிவத்தில் தான் போகும். அதேமாதிரி ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. நேர்கோட்டு பண்பு இருக்கிறது, பாதி எதிரொலிப்பு விலகல் 2 இருக்கும். வேகம் நம்ம பார்த்துட்டோம். பொருட்கள் ஒளியினோடு செயல்பாடு என்னென்ன. அப்போ இந்த லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நிறமாலை, ஒளி என்பது பல்வேறு நிறங்களின் தொகுப்பு. அப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கான விளக்கங்களை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் கவனமாக திருப்புங்க. நான் எதெல்லாம் கவனமாக அன்லைன் பண்ணுறேன்னு சொல்கிறேனோ அதை மட்டும் அன்லைன் பண்ணி வச்சு படிங்க போதும். அதை தாண்டி கேள்விகள் வராது. மிக எளிமையான பகுதியாக, அறிவியல் பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் ஸ்கூல் புத்தகத்தை தாண்டது கிடையாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வெளியில் போனாலும் கவலைப்படாதீங்க. 15 கேள்வி கேட்குறான் அல்லது 10 கேள்வி கேட்குறான்னா கட்டாயம் நம்மளால் 8 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் புத்தகத்தை நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்றதே முக்கியம். ஸோ கவனமாக ஒவ்வொருதாக பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், ஒளியின் பாதை பாருங்க, த பாத் ஆஃப் தி லைட். இது எல்லாமே கதை, இதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே ரொம்ப சிம்பிளாக இந்த பகுதி எதையுமே படிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக, ஒளி என்பது நேர்கோட்டு பண்பு, அவ்வளோதையா. பாருங்க, லைட் டிராவல்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஒளி என்பது நேர்கோட்டில் செல்லக்கூடியது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நேர்கோட்டில் செல்லக்கூடியது. சரிங்களா? இது ஒளியினுடைய முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். ஒளியினுடைய மிக முக்கியமான பண்பு என்பது அது நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும். இதை தாண்டி மற்ற இடங்களை பூராமே ஸ்கிப் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. இந்த இடத்தை தாண்டி வேற எதுவும் வேண்டாம், தைரியமாக ஸ்கிப் பண்ணுங்க இந்த இடத்த.
சரி, நேர்கோட்டு பண்பு பாருங்க. ஒளி என்பது நேர்கோட்டில் செல்லக்கூடியது, ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். அப்போ ஒளியினுடைய முக்கியமான பண்பு. இப்போ அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. ஒளி நேர்கோட்டில் செல்கிறது, ஒளி நேர்கோட்டில் செல்கிறது என்கிற பண்பை முதலாக கண்டறிந்தவர் அல் ஹாசன் ஹயாத்தம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதுங்க, வேறு எதுவும் வேண்டாம். அப்போ ஒளி என்பது நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியது என்பதை முதலாக கண்டறிந்தவர் அல் ஹசன் ஹயாத்தம். இதை மட்டும் இந்த இடத்துல பார்த்து வைங்க. மற்றது எல்லாமே இந்த பக்கத்துலேருந்து தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேறு எதுவும் இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா, தைரியமாக ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, ஊசி துளை கேமரா, பின் ஹோல் கேமரா. ஊசி துளை கேமரா, பின் ஹோல் கேமராயா பாருங்க. இப்போ இந்த ஊசி துளை கேமரா இதுல இருந்து நமக்கு என்ன கேள்வி கேட்கறோம்னா, ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான கருவி. அப்ப ஒளி நேர்கோட்டில் செல்கிறது என்பதை நமக்கு உணர்வதற்கான கருவி எது அப்படின்னு கேட்டாங்கனாக்க ஊசி துளை கேமரா மறந்துடக்கூடாது. பின்ஹோல் கேமரா இந்த இருக்கு இல்லையா, சின்ன வயசுல நம்ம பார்த்துருப்போம், லேப்ல செஞ்சு பார்த்துருக்கலாம். இந்த ஒரு இடத்த மட்டும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். மற்ற இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணுங்க, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்க, இங்க சோலோகிராஃபி, இது கொஞ்சம் முக்கியமானதுயா. சோலோகிராஃபி பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமரா. பாருங்க, சூரியனுடைய கிரகணங்களை பற்றியும் பாருங்க, சூரியனுடைய கிரகணங்களை பற்றி காண்பதற்கும் அதை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் ஊசி துளை கேமரா. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் சூரியனுடைய இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் அல்லது முறைக்குத்தான் சோலோகிராஃபி என்று பெயர். அப்ப கேட்டா என்ன கேட்கலாம், ரொம்ப சிம்பிளா, சோலோகிராஃபி எதுனாக்க ஊசி துளை கேமராவுடைய பிலாசபி தான். அதேவே பாருங்க, சூரியனுடைய இயக்கம் மற்றும் சூரிய கிரகணத்தை பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது எதுன்னு கேட்டா பதில் சொல்ல கவனமா இருந்தணும், தெரியணும். சரி, இதுக்கப்புறம் இந்த பகுதியை அப்படி இந்த பக்கத்தை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. இந்த பகுதி நமக்கு வேண்டாம், இந்த பகுதியும் நமக்கு தைரியமாக ஸ்கிப் பண்ணுங்க. இந்த கலெக்டர் ஸ்கோப் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள் தெளிவாக இருக்கு. அடுத்து பாருங்க, ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு, ஒளியினுடைய எதிரொலிப்பு. அப்போ இந்த ஒளியுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப சிம்பிள். இந்த பக்கத்தை பூரா ஸ்கிப் பண்ணுங்க, வேண்டாம், நமக்கு கேள்விகள் இல்லை. இந்த பக்கத்தில் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளா, இந்த ஒளியினுடைய எதிரொலிப்பு விதிகள் இங்க வந்துடலாம். ஒளியினுடைய எதிரொலிப்பு விதிகள், இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸுக்கு வந்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்க ஒளியினுடைய எதிரொலிப்பு விதிகள் பொறுத்த வரைக்கும் இன்சிடென்ட் ரேஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர் ரேஸ். பாருங்க, ஒளியினுடைய படுகோணத்தின் மதிப்பும் விலகு கோணத்தின் மதிப்பும் சமமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விதி பாருங்க, I is equal to R. I is equal to R. படுகோணத்தின் மதிப்பும் விலகு கோணத்தின் மதிப்பும் சமமாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, படுகதிர், விலகு கதிர், மையத்தில் வரையக்கூடிய குத்துக்கோடு, இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு விதிகள் மட்டும் ஒருவேளை நமக்கு எளிமையா கேட்க நினைச்சானாக்க, படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் இருக்கு இல்லையா, விலகு கோணத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஸோ அந்த மாதிரி கேட்டாதான் கேள்வி இருக்கு. மற்றது எல்லாமே ஸ்கிப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த எதிரொலிப்பின் விதிகள் என்பது பாருங்க, படுகதிர், விலகு கதிர், மையத்தில் வரக்கூடிய கோடு ஒரே புள்ளி ஒரே தளத்தில் அமையணும். I is equal to R. படுகோணத்தின் மதிப்பும் விலகு கோணத்தின் மதிப்பும் சமமாக இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் புரிஞ்சுங்க. மற்றது எல்லாமேவும் இந்த பக்கத்தை நீங்க தைரியமாக ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? தைரியமா ஸ்கிப் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ்கோப் பொறுத்த வரைக்கும் பாருங்க, எதிரொலிப்பு இது இந்த இடத்தை விட அடுத்து வரக்கூடிய 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் கலெக்டாஸ்கோப், பெரிஸ்கோப் தெளிவாக இருக்கும். நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பகுதியை நான் என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அடுத்து இந்த எதிரொலிப்பின் வகைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த எதிரொலிப்பின் வகைகள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேணாம், சிம்பிளாக புரிஞ்சுங்க. சமமான பரப்பின் மீது, கண்ணாடி போன்ற சமமான பரப்பின் மீது, சமதள பரப்பு படும்போது ஒளியானது பாருங்களேன் ஒழுங்கான எதிரொலிப்பிற்கு உட்படுகிறது. அப்ப பாருங்க டிஸ்டன்ஸ் எல்லாமே சமமாக இருக்கும். அதான் வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சமதளமற்ற ஒழுங்கற்ற பரப்பின் மீது படும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் இருக்கும். அப்போ இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். நல்லா பார்க்கணும். சமமான பரப்பு. அப்போ இதை வச்சு நம்ம கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நம்முடைய வகுப்பறையில் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்க என்ன வகையான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. கண்ணாடி மாதிரி பாலிசா பிளைனா இருக்கு இல்லையா, அங்க மட்டும்தான் ஒழுங்கான எதிரொலிப்பு. ஒரு சின்ன மேடு பள்ளம் இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் அங்கு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நிகழ்கிறது. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்தையும் என்ன பண்ணலாம், இந்த பக்கத்தையும் நீங்க தைரியமாக ஸ்கிப் பண்ணிடலாம், படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாருங்களேன், ஒளி கற்றையின் வகைகள். பாருங்க ஒளி கற்றையின் வகைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. ஒளி கற்றை, த டைப்ஸ் ஆஃப் பீம் ஆஃப் லைட். ஒளி கற்றையின் வகை, டைப்ஸ் ஆஃப் பீம் ஆஃப் லைட் முக்கியமானதுயா. ஏன்னா நல்லா பாருங்க, இப்ப கதிர்கள் பொறுத்த வரைக்கும், ஒளி கதிர்கள் பொறுத்த வரைக்கும் இணை கதிர்களாகவோ அல்லது விரிக்கும் கதிர்களாகவோ இருக்கலாம். அப்ப இணை கதிர்கள் அப்படின்னா பேரலல் ரேஸ், விரிக்கும் கதிர்கள்னா டைவர்ஜென்ட் ரேஸ். பாருங்க இந்த மாதிரி இணை கதிர்களாக இருக்கலாம் அல்லது விரிக்கும் கதிர்களாக. ஒரு புள்ளியில குவிச்சாலும் சரி அல்லது ஒரு புள்ளியிலிருந்து விரிஞ்சாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப ரொம்ப சிம்பிளா பாருங்க. இப்ப அந்த 3 பார்க்க போறோம். இணை கதிர்கள் பேரலல் ரேஸ், அதுக்கடுத்து குவிக்கக்கூடியது, ஒரு இடத்துல குவிக்கக்கூடியது, அப்புறம் விரிக்கக்கூடியது. இதுக்கு பாருங்க உதாரணம் மட்டும்தான் நமக்கு கேள்வியா. சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் இணை கதிர்கள். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் இணை கதிர்கள், பேரலல் ரேஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, வாகனங்களுடைய முகப்பு விளக்கிலிருந்து வரக்கூடியதும் இணை கதிர்கள். அப்ப பேரலல் ரேஸுக்கு உதாரணமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது 2. சூரியனிலிருந்து வரக்கூடியது, வாகனங்களிலிருந்து வரக்கூடிய முகப்பு விளக்கு. அடுத்து பாருங்க, மெழுகுவத்தியிலிருந்து வரக்கூடியது விரி கதிர்கள், டைவர்ஜென்ட். அதே மாதிரி பாருங்க, இந்த ஃபிளாஷ் லைட்லேருந்து வரக்கூடியதும் விரி கதிர்கள். அப்ப இணை கதிர்களுக்கு உதாரணம், விரி கதிர்களுக்கு உதாரணத்தை மட்டும் நோட் பண்ணிக்க இந்த இடத்துல. அடுத்து பாருங்க, லென்ஸை பயன்படுத்தி ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்க முடியும். அதனால பாருங்க கன்வர்ஜென்ட். அப்ப குவிக்கும் கதிர்கள் லென்ஸை பயன்படுத்தி. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளா பேரலலுக்கும் டைவர்ஜென்ட்க்கு என்ன பண்றீங்க, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதர்வைஸ் என்ன பண்ணலாம், இந்த பக்கத்தை தைரியமாக ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த ஒளியின் திசை வேகம். ஒளியின் திசை வேகம் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன ஒளியானது நல்லா பாருங்க, சவுண்டை விட லைட்டை விட ஒளியின் திசை வேகம் அதிகம். இதோடைய பயன்பாடுகள் அடுத்து நமக்கு வரும். அதனாலதான் இடி மின்னல் ஏற்படும் போது அப்ப பாருங்க, ஒளியானது 3 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர் அல்லது ரொம்ப சிம்பிளா 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. சரிங்களா? இப்ப இதை பாருங்க, இதே நேரத்தில் இது வந்து லைட்டுடைய ஸ்பீடு. இதே சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வெறும் பாருங்க 330 320 அந்த மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, அதனாலதான் இடி மின்னல் ஏற்படும் போது முதல்ல நம்ம பார்ப்போம், அதற்கப்புறம் தான் கேட்போம். முதல்ல லைட்டு வந்துடும், அதன் பிறகுதான் சவுண்டு வரும். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட், வேகம்.
சரிங்களா? கவனம் நோட் பண்ணணும். இந்த கேள்விகள் இங்கே புக்கில் இல்லை, ஆனால் இருந்தாலும் இடி மின்னல் ஏற்படும் போது ஏன் நம்ம பார்க்குறோம், அதன் பிறகு ஏன் கேட்குறோன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ சவுண்டு இந்த ஒளியினுடைய வேகத்தை விட லைட்டுடைய வேகம் அதிகம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்களேன், ஒளிக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? ஒளிக்கும் பொருள்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு ரொம்ப சிம்பிளா பாருங்க. இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லைட் அண்ட் மேட்டர்ஸ் அல்லது லைட் வித் மேட்டர்ஸ், பொருள்களுக்கும் ஒளிக்கும் இன்ட்ராக்ஷன் வித் லைட் அண்ட் மேட்டர்ஸ், அவ்வளவுதான். ஒளிக்கும் பொருள்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இது பெருசா இந்த இடத்த அப்படியே பெருசா நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள். கீழே ஸ்கிப் பண்ணுங்க. அப்படியேவும் கீழே ஸ்கிப் பண்ணீங்கன்னாக்க இந்த 3 ஒளியை முழுமையாக தன்னுள் அனுமதிக்கக்கூடிய பொருள், ஒளியை ஊடுருவும் பொருள், ஒளியை பகுதியளவு அனுமதிக்கக்கூடியது, ஒளியை முழுமையாக அனுமதிக்காத பொருட்கள். இப்போ பாருங்க, முழுவதுமாக தன்னுள் அனுமதிப்பது ஒளி ஊடுருவும் பொருள். இதற்கு உதாரணத்தை நம்ம படிச்சிடணும். கண் கண்ணாடி, தூய கண்ணாடி குவளை, தூய நீர், பேருந்தின் முகப்பு கண்ணாடி, இவையெல்லாம் ஒளியை முழுமையாக தன்னுள் அனுமதிக்கக்கூடியது. பகுதி அளவு பாருங்க, பகுதி அளவு என்பது சொரசொரப்பான ஜன்னல் கண்ணாடி. ஒளி ஊடுருவாத பொருள் என்பது பாருங்க, கட்டிடச்சுவர், கெட்டி அட்டை, கல் போன்றவை ஒளி ஊடுருவாத, ஒளியை தன்னுள் அனுமதிக்காத பொருட்கள். இதற்கான உதாரணங்களை மட்டும் என்ன பண்ணுங்க, இங்கே பார்த்துடணும். அடுத்து பாருங்க, அடுத்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது நிழல்கள், ஷேடோஸ். இப்போ இந்த நிழல்கள் பொறுத்த வரைக்கும் தெரியும், கவனமாக இந்த இடத்த பூரா அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, வேண்டாம். இதற்கான விளக்கம் எல்லாமே நமக்கு எங்கே வந்துடும்னாக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோஸ், நிழல்களின் பண்புகளில் கொடுத்துருவாங்க. ஸோ அது நேரம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட்டுக்கு வந்துருங்களேன். அப்போ நிழல்கள் பொருள் பாருங்க, எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்காது, அனைத்து பொருட்களும் ஷேடோஸை உருவாக்காது, ஒளி ஊடுருவாத பொருள் மட்டுமே. அப்போ ஒளி பாருங்க, நேர்கோட்டில் பயணிக்கணும்னு பார்த்தோம். இதன் மீது, இதன் நடுவே, இந்த பாதையின் நடுவே ஒளி ஊடுருவாத பொருளை வைத்தால் மட்டும்தான் நிழல் உருவாகும். பாருங்க, நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில். இப்போ லைட் இங்கிருந்து வருது அப்படின்னா ஷேடோஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கும். நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் உருவாகும். ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை அறிய முடியாது. ஏன்னா பாருங்க, காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீது படக்கூடிய ஒளி ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கும், மிக பெரியதாக இருக்கும். அதே சூரியன் நண்பகல்ல நமக்கு தலைக்கு உச்சிக்கு வரும்போது நம்முடைய உடல் ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் என்பது காலுக்கு அடியில் சின்னதாக இருக்கும். அப்ப பாருங்க, நிழலை வைத்து பொருளை நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டறிய முடியாது. அதே மாதிரி பொருளுடைய நிறம் என்னவாக இருந்தாலும் நிழல் எப்பொழுதும் கருமையாகவே இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, ஒளி மூலம், அதுக்கடுத்து ஒளி ஊடுருவாத பொருள், நிழல், இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, நிழலுடைய அளவு என்பது ஒளி மூலத்திற்கும் பொருளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவை அடிப்படையாக கொண்டது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காலையிலையும் மாலையிலையும் சூரியன் வரும்போது, காலையில பாருங்களேன், நம்முடைய உடல் ஏற்படுத்தக்கூடிய நிழல் என்பது மிக பெரியதாக, நம்முடைய உயரத்தை விட நிழலின் உயரம் என்னவா இருக்கும், பெருசா இருக்கும். இதே பாருங்க, மத்தியில் வரும்போது நிழல் மிகச் சிறியதாக இருக்கும். அப்ப பாருங்க, அப்ப நிழலின் அளவு என்பது ஒளி மூலத்திற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு, பொருளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளா இந்த நிழல் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுங்க, இந்த மற்ற பகுதியெல்லாம் விட்டுட்டு நேர இந்த 6 பாயிண்ட்டை மட்டும் கவனமா படிச்சிருங்க, நமக்கு போதும். நிழலுடைய பண்புகள் மட்டும் இந்த இடத்துல படிச்சா போதும். சரிங்களா? மற்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, தைரியமாக ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, கிரகணங்கள், எக்லிப்ஸ். அப்ப கிரகணம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள்.
ஒளி மறைப்பு கோட்பாடு. கிரகணங்கள் அப்படின்னா ஒளி மறைப்பு கோட்பாடு. அப்ப என்ன சார்? ரொம்ப சிம்பிள். சந்திரனுடைய ஒளி மறைக்கப்படுதல். அப்படி இல்லையா சூரியனுடைய ஒளி மறைக்கப்படுதல். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 2 கிரகணம் இருக்கா? சூரிய கிரகணம். அதே பாருங்க, இந்த கிரகணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அண்ணன் பண்ணிக்கிங்க, சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் இவை இரண்டும் ஏற்படுவதற்கு காரணம் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. சரிங்களா? அப்ப கவனமா பாருங்களேன். பாருங்க, சூரிய கிரகணம். அப்ப சூரிய கிரகணம்னா என்ன? சூரியனுடைய ஒளி புவியில் மறைக்கப்படுதல். சூரியனுடைய ஒளி புவியில் மறைக்கப்படுதல். அப்ப பூமியில் இருப்பவர்களுக்கு சூரியன் ஒளி தெரியாமல் இருத்தல். பாருங்க, ரொம்ப சிம்பிளா. சன், சென்ட்ரல மூன், இதை விட கொஞ்சம் பெரியதாக எர்த் பூமி, சூரியன், நிலவு, பூமி. இப்ப பாருங்க, இந்த பகுதியா? அப்ப இந்த பகுதியை பொறுத்த என்ன? அப்ப இந்த பகுதி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இங்கிருந்து வரக்கூடிய சூரியனுடைய ஒளி நிலவால் மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்ப இந்த பகுதிக்குள்ள இருப்பவங்களுக்கு சூரியனுடைய ஒளி படாது. அப்ப இந்த பகுதியில் இருப்பவர்கள் சூரிய ஒளியை பெற முடியாது. அப்ப இருட்டாக இருக்கலாம். அதனாலதான் பாருங்க, சூரியனுடைய ஒளியை நிலவு மறைப்பதால் ஏற்படக்கூடியது சூரிய கிரகணம். அப்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, சன், மூன், எர்த். அப்ப என்ன? சூரிய கிரகணம் என்பது நிலவு மையத்தில் இருக்கணும். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு இருந்தால் ஏற்படக்கூடியது சூரிய கிரகணம். சரிங்களா? அப்ப சிம்பிள் என்ன படிச்சிடலாம். இதில் நீங்க சிம்பிள் ஷார்ட்கட்லாம் என்ன வேணாலும் போட்டுங்க. சிம்பிள் பாயிண்ட் தான். சூரியனுடைய ஒளியை நிலவு மறைத்தல். இந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மெயின்ஸ்ல எழுதும் போதும் பயன்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். உங்களுக்கு நிலவு என்பது மையத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஈஸியா பாருங்களேன். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு இருத்தல் அல்லது சூரியனுடைய ஒளியை நிலவு மறைப்பதால் ஏற்படக்கூடியது சூரிய கிரகணம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பாருங்க, சந்திர கிரகணம். இப்ப சந்திர கிரகணம் என்ன? அதை அப்படியே பாருங்க. ஒண்ணு ரொம்ப சிம்பிள். அப்ப சந்திர கிரகணம் என்ன? சந்திரனுடைய ஒளி, நிலவின் ஒளி பூமியில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருப்பது. அப்ப நிலவு தெரியாமல் இருக்கு. ரொம்ப சிம்பிளா நான் ஏற்கனவே சொன்னேன், நிலவு என்பது இயற்கையாக ஒளியை உற்பத்தி செய்யாது. சன்னுடைய சூரியனுடைய ஒளியை வாங்கிட்டு அது பிரதிபலிக்கும். இப்ப பாருங்க, சூரியன், பூமி, இங்க மூன், நிலவு. இப்போ பாருங்க, இந்த பகுதி ஃபுல்லாவேவும் யாரை மறைச்சுப்பா? பூமி மறைத்து கொள்ளும். அப்ப இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்களேன். அப்ப நிலவின் மீது படக்கூடிய ஒளியை பூமி மறைத்து கொள்வதால் நிலவுக்கே ஒளி போய் சேராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிலவால் ஒளியை பிரதிபலிக்க முடியாது. அப்ப நிலவு நமக்கு தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னாக்க சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் பூமி வருதல். அப்படி இல்லையா? அங்க என்ன பார்த்தோம்? நிலவு சூரிய ஒளியை மறைத்துக் கொள்வது. இங்க பூமி சூரியன் ஒளியை மறைத்துக் கொள்வது. அவ்வளவு சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த ஒளி மறைப்பு, அதனால பாத்தீங்கன்னாக்க கிரகணம் அப்படின்னா ஒளி மறைப்பு கோட்பாடு. ஸோ இது கவனமா இருந்தா போதுமானது. அப்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க. நிலவு நடுவில் இருந்தா சூரிய கிரகணம்,
பூமி நடுவில் இருந்தால் சந்திர கிரகணம். சிம்பிளாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து இந்த லெசனில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கனாக்க பிளெயின் மிரர், சமதள ஆடிகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சமதள ஆடிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சமதள ஆடிகள் பொதுவாக பாருங்க, இந்த ஆடிகள் தொடர்பான கேள்வியெல்லாம் 8th 9th கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். பட் இப்போதைக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்களேன். சமதள ஆடிகள் என்பது பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா அந்த பிக்சரில். இதில் பாருங்களேன், சமதள ஆடிகள் தோன்றும் பிம்பம் நேரான பிம்பம், பொருள் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும். அதே மாதிரி மாய பிம்பம் விர்ச்சுவல் இமேஜ், இது கூட வேணா இடவள மாற்றம் இருக்கும். பாருங்க, ரைட் லெஃப்ட் மாறி இருக்கும், இடவள மாற்றம் இருக்கும். சரியா? இப்போ இந்த 4 மட்டும் இப்போதைக்கு எழுதி வச்சிருங்க. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக இன்னும் பார்க்கலாம். இப்போதைக்கு தெளிவாக பாருங்க, சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் மாய பிம்பம். ஏன்னா ஒரு இடத்துல தவறாக இருக்கு, அப்படி இந்த இடத்துல அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, வேண்டாம். அடுத்து பாருங்க, ஒளி இலை. ரொம்ப சிம்பிளா ஆப்டிக்கல் ஃபைபர், ஒளி இலை. இது 9th புக்கில் இன்னும் தெளிவாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்பயே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒளி இலை என்பது பாருங்க, முழு அக எதிரொலிப்பு, எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒளி இலை என்பது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இரண்டாவது, ஒளி இலையின் தந்தை நரேந்தர் கப்பானி. ஒளி இலையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர், நரேந்தர் கப்பானி, மறந்துடக்கூடாது. சரி பாருங்க, அப்போ அந்த ஒளி இலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சிம்பிளா நீங்க படம் வரைஞ்சீங்க அப்படின்னா ஒளி இலை பாருங்க, பாருங்க. இந்த உள்ள இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? கோர், உள்ளகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் இருக்கக்கூடியது உரை, இந்த கிளாடிங் அல்ல அவுட்டர் லேயர் இப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒளி விலகல் ரொம்ப சிம்பிளாக பாருங்க, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உள்ளக பகுதியினுடைய உள்ளகத்தினுடைய கோருடைய ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கணும். பாருங்க, இதனுடைய ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிப்பகுதியினுடைய ஒளி விலகல் எண் குறைவாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஒளி இலை செயல்படும். அப்போ உள்ளகத்தின் ஒளி விலகல் எண் வெளி உரையின் ஒளி விலகல் எண்ணை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாருங்க, எதிரொலிப்பு அந்த ஊடகத்துக்குள்ளேயே இருக்கும். அப்போ வேகமாக லைட் டிராவல் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை புரிந்து கொள்ளுங்கள். 9th ஸ்டாண்டர்டில் இன்னும் நம்ம தெளிவாக இதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா மாறுநிலை கோணம், படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட 90 டிகிரி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி 2 அமைப்பு இருக்கும். உள்பகுதியுடைய ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கணும், வெளிப்பகுதியுடைய ஒளி விலகல் எண் குறைவாக இருக்கணும். அப்போ ஒளி இலை என்பது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒளி இலையின் தந்தை நரேந்தர் கப்பானி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வாங்க, மெய்பிம்பம் மாய பிம்பம். இங்கே ஒரு விஷயம் கவனமாக இருங்களேன். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. இங்கே மெய் பிம்பம்னு கொடுத்துருப்பாங்க, தயவு செஞ்சு அடித்து மாய பிம்பம் அப்படின்னு எழுதிருங்களேன். விர்ச்சுவல் இமேஜ் தான். புத்தகத்து இந்த இடத்துல தவறாக இருக்கு. ஆங்கில புத்தகத்தில் கவனமாக, ஆங்கில மீடியத்தில் கவனமாக சரியாக கொடுத்துருக்காங்க. அதனால் விர்ச்சுவல் இமேஜ் மாய பிம்பம். பொருள் அளவு ஒரே மாதிரி இருக்கும், தொலைவும் சமமாக இருக்கும். பிம்பம் இடவள மாற்றத்தை உடையது. இந்த பாயிண்ட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கீழே ஒரு பாக்ஸில் சமதள ஆடிக்கும் பிளேன் மிரருக்கும் பிளேன் ஹோல் கேமரா
ஊசி துளை கேமராவுக்குமான வித்தியாசம் கவனம் நோட் பண்ணுங்க. அப்போ ஊசி துளை கேமராவில் தோன்றியது மெய் பிம்பம். பொருள் பிம்பம் அளவு மாறுபடலாம், தலைகீழாக இருக்கும். பிம்பம் தலைகீழாக இருக்கும். சமதள அடியில் மாய பிம்பம் பொருள் அளவு சமமாக இருக்கும், பிம்பம் நேராக இருக்கும். இந்த பாயிண்ட்டை மட்டும் இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நிறங்கள் வாங்கல. இப்போ இந்த நிறங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயும், நிறங்கள் என்பது பல்வேறு, ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. சரிங்களா? இப்போ பாருங்க, நம் பார்க்கக்கூடிய கண்ணுறு ஒளியின் அலைநீளம் என்பது 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு நேனோமீட்டர் அப்படின்றது பாருங்க 10⁻⁹ மீட்டர். அப்போ இந்த ஒளியில் பல்வேறு நிறங்கள் இருப்பது என்பதை பாருங்க விப்ஜிஆர் என்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்க, இந்த முப்பட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விப்ஜிஆர் பாருங்க, முப்பட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீசம் மூலமாக, முப்பட்டகத்தின் மூலமாக இந்த வெண்மை நிற ஒளி 7 நிறங்களை கொண்டது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். விப்ஜிஆர் அப்படின்ற கான்செப்ட். சரிங்களா? அப்போ பாருங்க, இதில் ஊதா நிற ஒளி குறைந்த அலைநீளத்தையும் வெண்மை நிற ஒளி அதிக அலைநீளத்தையும் கொண்டது. அப்போ இங்கே கேட்க நினைச்சாங்கனாக்க அலை நீளங்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டான். பாருங்க, ஊதா நிறம், கருநீலம், நீலம் அப்படியே என்ன பண்ணுங்க, கூட்டிக்கிட்டே போங்க. ஊதா நிறத்திலிருந்து ரெட் வரைக்கும் அதிகப்படுத்துங்க. சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. அப்போ பாருங்க, கண்ணுறு ஒளியின் அலை நீளம் படிக்கணும், விப்ஜிஆருடைய அலை நீளம் குறைந்ததுலேருந்து அதிகம் வரைக்கும் படிச்சிடணும். சரி, இதற்கடுத்து வாங்களேன். இதற்கடுத்து பாருங்க, நிறப்பிரிகை. நிறப்பிரிகை அல்லது நிறங்களின் தொகுப்பு, இதை நாம் கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது முப்பட்டகம், பிரிசம், மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த ஒளியானது பல்வேறு நிறங்களை கொண்டது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த நியூட்டன் உருவாக்குனதே பாருங்க நியூட்டன் வட்டு, நியூட்டன் டிஸ்க். நியூட்டன் வட்டு, நியூட்டன் டிஸ்கியா. இதில் பாருங்க, இந்த மாதிரி 7 நிறங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். சம வட்ட கோண, கவனமா இருக்கணும். இந்த 7 நிறங்களுமே பாருங்க சம வட்ட கோண அளவில் பிரிக்கப்பட்டு அதன் மீது 7 வண்ணங்களுமே பூசப்பட்டிருக்கும். இந்த விப்ஜிஆர் கான்செப்ட் தான். இப்போ இந்த 7 வண்ணங்கள் பாருங்களேன், இந்த 7 வண்ணங்கள் அப்படியே கீழே வாங்க. இந்த 7 வண்ணங்களை வேகமாக நம்ம சுத்தும் போது வெண்மை நிற ஒளி ஏற்படுமையா. இதை நியூட்டன் டிஸ்க், நியூட்டன் வட்டு. சரிங்களா? அப்போ இந்த நியூட்டன் டிஸ்க் எதற்கு பயன்படுது அப்படின்னு கேட்டாங்கனாக்க வெண்மை நிற ஒளியில் இருக்கக்கூடிய 7 நிறங்களை பார்ப்பதற்கு, நிறமாலை. சரிங்களா? அதனால் நியூட்டன் வட்டு எதற்கு பயன்படுகிறது அதை மட்டும் கவனமாக இந்த இடத்துல பார்த்துருங்க. அடுத்து பாருங்க, நிறங்களின் தொகுப்பு. இப்போ நிறங்களின் தொகுப்பு பாருங்க, ரொம்ப சிம்பிளா. இதில் கேட்க நினைச்சா முதன்மை நிறம் எது, இரண்டாம் நிலை நிறம் எது, பிரைமரி கலர், செகண்டரி கலர்ஸ், அவ்வளோதான். பாருங்க, சிவப்பு, பச்சை, நீலம். சிவப்பு, பச்சை, நீலம் இவை முதன்மை நிறங்கள். சரிங்களா? அப்ப சிவப்பும் பச்சையும் சேர்ந்தால் மஞ்சள், சிவப்பும் நீலமும் சேர்ந்தால் பாருங்க, சிவப்பும் நீலமும் சேர்ந்தால் மெஜந்தா, நீலமும் பச்சையும் சேர்ந்தால் சயான். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, சிவப்பு, பச்சை, ரெட்டு, கிரீனு, ப்ளூ இவை முதன்மை நிறங்கள். அடுத்து பாருங்க, சயான், மஞ்சள், மெஜந்தா இவை இரண்டாம் நிலை நிறங்கள். இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேள்வி கேட்டாச்சு. எது முதன்மை நிறம், எது இரண்டாம் நிலை நிறம் அப்படின்றத கவனமாக நோட் பண்ணுங்க. பேருக்கு சொன்ன சிவப்பும் பச்சை எது சேர்த்தோம்னாக்க என்னென்ன கலர் கிடைக்கிறது பாருங்க. இந்த இடத்துல மெஜந்தா, சயான், மஞ்சள் இவை இரண்டாம் நிலை நிறங்கள். முதன்மை நிறம், இரண்டாம் நிலை நிறங்கள் பார்த்துருங்க. இந்த முதன்மை நிறம் மூன்றையும் நீங்கள் சேர்க்கும் போது வெண்மை நிறம் ஏற்படும். இந்த முதன்மை நிறங்கள் மூன்றையும் நீங்கள் சேர்க்கும் போது வெண்மை நிறம் ஏற்படுகிறது. சரிங்களா? இவ்வளவுதையா. இந்த 7ஆம் வகுப்பு ஒளியியல் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க நம்ம பார்ப்பதற்குத்தான் பாருங்க லெசன் பயங்கர பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நான் சொன்னதை மட்டும் தெளிவாக அன்லைன் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி நான் ஸ்கிப் பண்ண சொன்ன இடத்த தைரியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஆங்கில வழி புத்தகமாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி புத்தகம் ரெண்டையுமே படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுங்கள், தைரியமாக ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாருங்களேன், சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக வாகனங்களில் பின்புறம் சிவப்பு விளக்குகள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகிறது. காரணம், சிவப்பு நிறம் பாருங்க மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது, அதனால் காற்றில் அதிக தொலைவில் பயணிக்கும். இந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சு என்ன பண்றாங்க, இந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நல்லா பாருங்க, டிராஃபிக்கில் இந்த விளக்குகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, எல்லாமே ரெட் கலர் பயன்படுத்தப்படுவதற்கும் காரணம் இதுதான். அப்போ பாருங்க, சிவப்பு நிறத்திற்கு அதிக அலைநீளம், நீண்ட தூரத்திற்கு அதால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த இடத்த நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, பல்வேறு நிறங்கள், அப்படியே பாக்ஸை மட்டும் பாருங்களேன். நிறங்கள் என்பது பல்வேறு நிறங்களின் தொகுப்பு, நிறமாலை, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து ஆம்புலன்ஸில் பாருங்க, ஆம்புலன்ஸில் தலைகீழாக எழுதி இருப்பார்கள், தலைகீழாக எழுதப்பட்டிருக்கும். சரிங்க, காரணம் சமதள ஆடியில் தோன்றக்கூடிய இடவள மாற்றம். ரைட்டு லெஃப்டாக தெரியும், லெஃப்ட் ரைட்டாக தெரியும். அதனால தான் ஆம்புலன்ஸில் எழுத்துக்களை என்ன பண்ணியிருப்பான், தலைகீழாக இடவள மாற்றத்தோடு எழுதியிருப்பார்கள். சரி, இடவள மாற்ற பண்பு நான் தெளிவாக சொல்லிட்டேன். வாகனங்களில் பின்புறம் சிவப்பு கலருக்கு காரணம் அதிக அலைநீளம். ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடவள மாற்றம். ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும் இந்த இடத்த மட்டும். இதை தாண்டி பாக்ஸ்லையும் வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. தைரியம் என்ன பண்ணுங்க, தைரியமாக ஸ்கிப் பண்ணிட்டு நான் எதெல்லாம் காண்பித்திருக்கணும் அதை மட்டும் அன்லைன் பண்ணி வச்சு படிங்க. தாராளமாக 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒளியியல் போதுமானது, நீங்கள் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்த பதிவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வகுப்பாக நம்ம போகலாம். ஸோ கவனமாக ஒவ்வொரு ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக அன்லைன் பண்ணி படித்தாதான் எந்த கேள்வியும் உங்களால் என்ன பண்ண விட முடியாது, அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.